அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயலோ அல்லது வினையோ வந்து தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் நடைபெறும் என்பது வந்து முன்னாடி சொல்கிறது தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஒரு வாரம் இருக்கும், ஆனுவல் எக்ஸாம் வந்து ஒரு வாரம் எழுதிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் உங்களுக்கு வந்து எதிர்கால வினை நடக்கும்னு தெரியும், எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியாது, எவ்வளோ நேரம் நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எவ்வளோ தூரம் எவ்வளோ காலம் நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது வினை நடக்கின்ற காலம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 2 மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை ஒரு வருஷமாக இருக்கலாம், இதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடைசி டென்ஸு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட வெர்ப் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வில் இல்லைனா சல் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் மெயின் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதுதான் வந்து வெர்ப் ஃபார்மேட்டு. கீழே பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் பீன் வாக்கிங், நடந்து கொண்டிருப்பேன். ஸோ அடுத்தது வந்து சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்போர்ட்டிவ் வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப். இதில் வந்து சப்போர்ட்டிவ் வெர்ப் வந்து வில் இல்லைனா சல் ஹாவ் பீன் ப்ளஸ் மெயின் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. எப்பவுமே கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வெர்ப் ஃபார்மேட் வந்து ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஹேவ் பீன் வாக்கிங், நான் நடந்து கொண்டிருப்பேன். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்ஸு. அடுத்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஹேவ் பீன் வாக்கிங் இன் த கிரவுண்ட் ஃபார் 2 hours. ஸோ இந்த 2 hours இருக்குங்களா, ஸோ இதுதான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம், எவ்வளோ நேரம் நடக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஐ வில் ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 5 hours. ஸோ ஐ வில் ஹேவ் பீன் டிஸ்கஸிங் ஃபார் 2 hours. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரம் நடக்குமோ அவ்வளோ நேரம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் எக்ஸாம்பிள், அதாவது வி வில் ஹேவ் பீன் வாக்கிங், நாம் அல்லது நாங்கள் நடந்து கொண்டிருப்போம். வி வில் ஹேவ் பீன் வாக்கிங் இன் த கிரவுண்ட் ஃபார் 5 hours. நாம் அல்லது நாங்கள் தரையில் 5 மணி நேரம் நடந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறது சொல்கிறதா வந்து ஸோ இதனோட எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, we will have been studying BSc for 3 years. So we will have been studying MSc for 2 years. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து செகண்ட் பர்சனோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, you will have been walking in the ground for an year. ஸோ ஒரு வருஷமாக நடந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸோ இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், செகண்ட் பர்சனோட சென்டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து தேர்ட் பர்சன் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, they will have been walking in the ground for 5 days. ஸோ அவர்கள் 5 நாட்களாக நடந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து தேர்ட் பர்சன் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். they will have been studying for 2 days. they will have been getting prize for 2 days. ஸோ இப்படி சொல்லலாம் நீங்கள். ஸோ அடுத்து தேர்ட் பர்சனோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, he will have been walking in the ground for an year. அவர் அல்லது அவன் மைதானத்தில் அல்லது தரையில் ஒரு வருடம் நடந்து கொண்டிருப்பான். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து தேர்ட் பர்சனோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ அதே போல் சைடில் இருக்கிற வெர்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிங்கன்னா, he will have been working as a teacher for 2 years. or he will have been working as an engineer for 2 years. அவர் ஒரு பொறியாளராக 2 வருட காலமாக வேலை செய்து கொண்டிருப்பார்
அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேர்ட் பர்சனோட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த தேர்ட் பர்சன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, she will have been walking in the ground for 2 hours. அவள் மைதானத்தில் அல்லது தரையில் 2 மணி நேரம் நடந்து கொண்டிருப்பாள். ஸோ she will have been studying English for 3 months. ஸோ இல்லை 1 year அந்த மாதிரி. she will have been working as a doctor for 3 years, for 2 years. அவள் 2 வருட காலமாக மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, it will have been walking in the ground for 2 hours. அது இல்லைன்னா இது மைதானத்தில் தரையில் 2 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பெரும்பாலும் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இதுதான் ஃபார்மேட். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து சப்போர்ட்டிவ் வெர்ப் வந்து வில் ஹேவ் பீன் இல்லைன்னா ஷல் ஹேவ் பீன் ப்ளஸ் மெயின் வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஷல் ஹேவ் பீன் பிளேயிங், we will have been playing, you will have been playing. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வரலும் வந்து டைப்ஸ் ஆஃப் டென்சஸ், அதாவது 12 டென்ஸ் என்னங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டென்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய வேர்ட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.